நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தண்ணீரை கடக்க வைத்து, சோதனை ஜெயிக்க வைத்து, மதிலை தாண்ட வைத்து, சுகபலன் ஜீவனெல்லாம் கொடுத்து, இம்மட்டும் என்னை பாதுகாத்து வழிநடத்தி வந்த என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜீசஸ் லவ்ஸ் பள்ளிகளின் சார்பாக ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவர் இந்த நாளிலும் நம்முடைய ஜெபம் எப்படி இருந்தால் கேட்கப்படும் என்பதை பற்றி சில வசனங்கள் மூலம் எனக்கு உணர்த்தியதை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன். அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எப்படிப்பட்ட ஜெபம் கேட்கப்படும்? எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம். கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் கூட ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் நம்முடைய ஜெபம் எப்படி இருந்தால் அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று ஒரு சில வசனங்கள், வார்த்தைகள் மூலம் நாம் இப்பொழுது தியானிக்கலாம். முதலாவதாக, கண்ணீரின் ஜெபம் கேட்கப்படும். எப்படிப்பட்ட கண்ணீர்? எதனால் கண்ணீர்? எந்த நெருக்கத்தினால கண்ணீர்? சாதாரணமாக நமக்கு கிடைக்கலையேங்கிற கண்ணீரா, இல்லை ஆதங்கத்தில் வந்த கண்ணீரா, இல்லை எப்படியாவது கண்ணீர் வெடித்து ஜெபித்தாதான் கிடைக்குங்கிற கண்ணீரா? இதைத்தான் ஆண்டவர் இன்று நம்மை நோக்கி பார்க்கிறார். முதலாவதாக, கண்ணீரின் ஜெபம், தாவீது வடித்த கண்ணீரின் ஜெபம் எப்படி கேட்கப்பட்டது என்று ஒரு சில வசனங்கள் மூலம் பார்க்கலாம். தாவீதின் கண்ணீரின் ஜெபம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தாவீது தன்னில் பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதான். அவன் மட்டும் இல்லை, அவனோடு இருந்த ஜனங்களும் பலனே இல்லையாம். அப்போ எவ்வளோ அழுதுருப்பாங்க பாருங்களேன். பலனே இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்களாம். அது எப்படி அழுதார்களாம்? சத்தமிட்டு அழுதார்களாம். எந்த சூழ்நிலைக்காக இப்படிப்பட்ட அழுகை அப்படின்னு பார்த்தா, தாவீதை அவனுடைய இடத்துக்கு திரும்பி வாரான். தாவீது வரும்போது சிக்லாக்குக்குள்ள திரும்பி வாரார். தாவீது வரும் முன்னாலே, அவர் போன காரியத்தை முடிச்சிட்டு அவருடைய இடமான சிக்லாக்குக்கு வரும் முன்னாலே அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கொள்ளை அடிச்சுட்டு போனது மட்டும் இல்லை, அதை அக்கினியால் சுட்டரிச்சு போட்டு போயிட்டாங்களாம். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தாவீது. ஏன் எதிர்பார்க்கலன்னா, தாவீது எப்பொழுதும் ஆண்டவரோடு இருந்ததுனால இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாராதது நடந்துவிட்டது. இதனால் இது அவர் கேள்விப்பட்ட உடனே அவரால் தாங்கவே முடியலை. அது மட்டும் இல்லை, எல்லாரும் சொல்கிறாங்க, இவர் என்ன இப்படிப்பட்ட இவரெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிற அளவுக்கு இவர் என்ன செஞ்சார்? இவரெல்லாம் மனுஷனான்னு இவரை கல்லறியதுக்கு மற்ற மக்கள் வராங்க. ஏற்கனவே கொள்ளையடிக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் போயிட்டாங்கன்னு ஒரு கவலை, மற்றவர்கள் எதிர்ப்பு, இதை எல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சாராம் பாருங்கள். 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க பாருங்கள். தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். சில இடங்களில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத மரணங்கள், வாலிப பிள்ளைங்க இறந்துருப்பாங்க, கணவன் இறந்துருப்பார், மனைவி இறந்துருப்பாங்க. இது எதிர்பாராததாக இருக்கும் அந்த குடும்பத்துக்கு. அவங்களால தாங்கவே முடியாது, ஏற்புடையதாகவே இருக்காது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பலனே இல்லாமல் மயங்கி மயங்கி விழுதக்கூடிய அளவில் கூட அழுதுருக்காங்க. அது அந்த அழுகை இழந்துட்டமேங்க அழுகை. ஆனால் தாவீது எப்படி அழுதானு தெரியுமா? பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதது மட்டும் இல்லை, என்ன செஞ்சுருக்கார் பாருங்கள். அதுக்கு அடுத்து அதே 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன செஞ்சார் தெரியுமா? பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதுட்டு மிகவும் நெருக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டாராம். ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அழுது முடிச்சுட்டு என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார்னு சொல்லி
கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டுட்டு அதுக்கு அடுத்து கேட்கார் 8ஆம் வசனத்தில், நான் அந்த தண்டை பின்தொடர்ந்து போகணுமா வேண்டாமா, போனால் எல்லாத்தையும் திருப்பி கொள்ள முடியுமான் என்று ஆண்டவரிடம் அனுமதி கேட்குறார். ஆண்டவற்றை கேட்காம எந்த காரியத்தையும் தாவீது செய்ததே கிடையாது. கேட்டவுடனே ஆண்டவர் சொல்கிறாரு, போ, எல்லாத்தையும் நீ திருப்பி கொண்டு வருவாயின்னு சொன்னார். சொன்னதுனால தாவீது போனார், சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்தார். அப்போ இந்த தாவீதின் கண்ணீரின் ஜெபம் எப்படிப்பட்ட அளவுக்கு ஆண்டவரை உலுக்குனா, நீ போ, எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருவாய் என்று சொல்ல முடியும். அப்போ அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு எவ்வளோ பதில் கொடுக்குறார் பார்த்தீங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், அதே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாளின் கண்ணீரின் ஜெபம். அன்னாளின் கண்ணீரின் ஜெபம்னு சொன்னோடனே அவருக்கு குழந்தை இல்லை, அதனால் அழுதான்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் குழந்தை இல்லைங்கிறத விட மற்றவர்கள் பேசும் பேச்சுக்கள் இருதயத்தை குத்தியது. அவளுடைய கணவனுக்கு வந்த இன்னொரு மனைவியான பேச்சுக்கள் எல்லாரும் நிராகரிக்காங்க. இதுதான் அவளை முதலாக வேதனைப்படுத்தியது. குழந்தை இல்லாததுனால வந்த பேச்சுக்கள் இவளை அவ்வளோ புண்படுத்தியது. அதனால தான் ஆலயத்தில் போய் கண்ணீர் வெடித்தான். ஆலயத்தில் கண்ணீர் வெடிக்கும்போது கூட அங்கே இருந்த மனிதர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? நீ ஏதாவது குடிச்சிட்டு வந்து புலம்புதியா அப்படின்னு கேட்காரு. ஏற்கனவே வேதனையில் போய் அழுகிறாங்க, அங்கேயும் போய் இன்னொரு வேதனை பாருங்களேன். நான் அப்படி இல்லை, என் ஆண்டவனை நோக்கி என் உதடுகளினால் நான் புலம்புகிறேன் என்று அன்னாள் சொல்கிறான். அன்னாள் அழுதது குழந்தை இல்லைங்கிறதுக்கும் சுற்றி இருக்கவங்களோட பேசின பேச்சுக்களுக்கும் அழுதா. ஆனால் அந்த ஜெபத்தை, அவளுடைய அழுகையின் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார், வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்தபடி நிறைவேற்றி முடித்தார். அவள் கேட்டது எனக்கு ஒரு குழந்தை, ஆண்டவர் கொடுத்தது அநேக குழந்தைகளை. அப்போ கண்ணீரின் ஜெபம் எப்படி கேட்கப்படுது அப்படின்னா, நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக கேட்கப்படுகிறது. அப்போ இந்த கண்ணீர் எப்படிப்பட்ட கண்ணீராக இருக்கணும்? உண்மையாக ஆண்டவருடைய சமூகத்தில் வடிக்க கண்ணீராக இருக்கணும். அந்த கண்ணீரின் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருந்தால் கேட்கப்படும். அடுத்து பாருங்கள், எசேக்கியா ராஜாவின் கண்ணீரின் ஜெபம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார் எசேக்கியாட்ட, நீ உன் வீட்டு காரியங்களை எல்லாம் ஒதுங்க வை, உன்னுடைய ஜீவன் போகுது அப்படின்னு வந்து தீர்க்கதரிசி சொல்கிறார். நம்மளை பார்த்து இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். எல்லா காரியத்தையும் நீங்கள் பாருங்கள், இப்போ உனக்கு மரணம் வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையாகவும் மன உத்தமமாகவும் உமது பார்வைக்கு நலமானதையும் செய்தேனே என்கிறத நினச்சிக்கிடுங்க. ஞாபகப்படுத்துகிறார் எசேக்கியா ராஜா, ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துகிறாரு, நான் நலமானதை தானே செஞ்சேன், உங்களுக்கு பிரியமானதை தான் செஞ்சேன், அதையெல்லாம் நீங்கள் நினச்சிருங்க, அதை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். எசேக்கியா ராஜா இதையெல்லாம் சொல்லி அழுகிறார் ஆண்டவரை பார்த்து. உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கார் பாருங்களேன். அதே ஏசாயா தீர்க்கதரிசிட்ட திரும்ப போய் சொல்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு அந்த எசேக்கியா ராஜாவுடைய வீட்டு முத்தத்துக்கு கூட வரல, திரும்ப சொல்கிறாரு. போய் என்னுடைய தாசன் கேட்குறாரு, அவருக்கு ஆயுசு நாளை அதிகப்படுத்தி கொடுப்பேன், அதுக்குரிய அடையாளங்களெல்லாம் சொல்லிடுன்னு சொல்கிறார். அப்போ எசேக்கியா ராஜாவின் அழுகையின் கண்ணீர், மிகவும் அழுதார், வேதனையோடு அழுதுருக்கார். அந்த அழுகை, அந்த கண்ணீர், அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார், அதற்கு பதில் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, ஆயுசு நாட்களை அதிகப்படுத்தி கொடுத்தார். அப்போது நம்மளும் ஆண்டவர்கிட்ட உண்மையாக வேதனையோடு அவர் பாதத்தில் வடிக்கக்கூடிய கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதற்கடுத்து பாருங்கள், உபவாச ஜெபம், மன்றாட்டின் ஜெபம். உபவாச ஜெபம், மன்றாட்டின் ஜெபம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், யோசபாத் ராஜா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். எப்படி உபவாசம் இருந்தார்னு பாருங்களேன். அவர் எதிரே பார்க்கல இப்படி ஒரு போர் வரும் அப்படின்னு சொல்லி. வந்து நிற்கவங்களெல்லாம் பார்த்தோடனே அவருக்கு பயம் கொடுத்துட்டு, எப்படி நம்ம இதிலேருந்து வெளியில் வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப பயம் கொடுத்த உடனே அவர் என்ன செஞ்சார் தெரியுமா?
யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதா தேசத்தில் எங்கேயும் எல்லா பக்கத்தும் உபவாசத்தை அறிவிக்கிறார். உபவாசம் இருங்கன்னு எல்லாருக்கும், தேசத்துக்கே அறிவிப்பு. தான் மட்டும் உபவாசம் இருக்கலை, தேசத்தில் இருக்க எல்லாரையும் உபவாசத்தை இருக்க சொல்லி பயந்து போய் அவர் சொல்கிறாரு. அப்படியே எல்லா ஜனங்களும் அங்கே உபவாசம் இருந்தாங்க, கர்த்தரை தேடுவதற்கு வந்தார்கள். இந்த உபவாச ஜெபம் அவ்வளவு லேசானது கிடையாது, மிகவும் வலிமையானது. உபவாச ஜெபம் நம்ம நினைக்க மாதிரி கிடையாது, ஏதோ சும்மா பேருக்கு உபவாசம் இருக்குது, அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம உண்மையிலே மனதார உபவாசம் இருக்கமா, ஏதோ ஒரு காரியம் எனக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உபவாசம் இருக்கமா, பேருக்கு உபவாசம் இருக்கமா, இல்லை நான் மாதத்தில் ஒரு நாள் இல்லை வாரத்தினால் ஒரு நாள் உபவாசம் இருப்பேன் அதனால் இருக்கிறோமா, காரணமே இல்லாமல் இருக்கிறோமா, பிறருக்காக இருக்கிறோமா, எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிவார். இந்த யோசபாத் அதே மாதிரி தான் உபவாசத்தை தேசம் முழுவதும் அறிக்கையிடுகிறார். யூதா ஜனங்கள் எல்லாரும் சபையில் ஒன்று கூடிட்டாங்க. வசனம் நமக்கு சொல்லுது, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இங்கே பாருங்கள், தேசமே கூடியாச்சு உபவாச ஜபத்துக்காக. தேசம் முழுவதும் கூடி அங்கே உபவாச ஜபம் நடக்கு. எதற்காக? இது நம்மளை எதிர்த்து வரக்கூடியவங்களோட நம்மளோட சண்டை போட முடியாது, இதை எப்படி நான் எதுக்க போகிறேன், இதை என்னால் சமாளிக்கவே முடியாது என்பதற்காக ராஜா அறிவித்த உபவாச ஜபத்தில் அத்தனை மக்களும் ஒன்று கூடி உபவாசம் இருந்தாங்களாம். எல்லாரும் ஒன்று கூடி ஒரு முகமாக ஒரு மனதோட உபவாசம் இருந்து அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, ரெடி ஆகுதாங்க. எல்லாரும் பட்டயம்லாம் போட்டு எடுத்து நின்று ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு நிற்காங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் என்ன செய்ய போகிறேன், நீ யுத்தம் செய்வதல்ல, இந்த யுத்தம் உனக்குரியதல்ல, தேவனுடையது. ஆண்டவர் யுத்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். பாருங்க, நீ சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லைங்கார் ஆண்டவர். எதனால்? தேசம் முழுவதும் கூடி உபவாசம் இருந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, தேவனுடையது. அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஜஸ்ட் வேடிக்கை பாருங்கள், எப்படி இருக்கும் இப்படி சொன்னால். அப்போ உபவாச ஜபத்தின் பலனை பார்த்தீங்களா? வேடிக்கை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க, நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், அவங்களுக்கு எதிராக நீங்கள் நாளைக்கு போங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இவங்க சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க, எல்லாரும் போரிட போகிறோன்னு சொல்ல எல்லாம் தயாராகி போகிறாங்க. ஆனால் அதற்கு முன்னால் ஆண்டவர் என்ன அற்புதம் செஞ்சார், யாரெல்லாம் இவங்களை எதிர்த்து போரிட வந்தாங்களோ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி செத்தே போனாங்க. அந்த இடத்துல போய் அங்கே விட்டுட்டு போன அந்த பொருட்களை, அவங்க கொண்ட பொருட்களை அள்ளுறதுக்கே 3 நாள் ஆச்சான். அவ்வளோ வெள்ளியும் பொண்ணும் அந்த இடத்துல இருந்துச்சான். இவங்க நினச்சது எதிர்த்து எப்படி போரிட போகிறோம், அப்படியே ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் கூட இருக்கேன், நீங்கள் புறப்படுங்கன்ட்டார். அப்போ நம்ம ஜெயிச்சிடலாம் இப்படி தான் நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவங்களுக்குள்ளே சண்டையை உருவாக்கி அவங்க போட்டுட்டு போன பொருட்களை, கொள்ளையிட்ட பொருட்களை 3 நாளாக எடுத்தாங்களாம். அவ்வளவு மிகுதியாக இருந்துச்சான். உபவாச ஜபம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியத்தை ஆண்டவர் செய்யக்கூடியது. அப்படிப்பட்ட உபவாச ஜபத்தை யார் செஞ்சா அப்படின்னா யோசபாத் ராஜா. அவர் மட்டும் இல்லை, தேசத்து மக்கள் எல்லாம் இந்த உபவாச ஜபம், மன்றாட்டு ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். அது கேட்க மட்டும் இல்லை, 2 எத்தனையாக நினைப்பதற்கு எண்ணுவதற்கு அதிகமாக செய்வார். அதே மாதிரி தான் இன்னொரு மனிதர் நெகேமியாவும் இதே மாதிரி தான் ஒரு உபவாச ஜபம். நெகேமியா அவருடைய தேசத்தில் உள்ள எல்லாம் இடிக்கப்பட்டுட்டுன்னு கேள்விப்பட்டோடனே ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. அவருடைய அரசர் கேட்காரு, ஒரு நாள் நீ இப்படி இருக்க மாட்டேன், இந்த திராட்சை ரசத்தை சாப்பிடுங்காரு. எனக்கு வேண்டான்னு சோகமாக, ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டேங்க, என்ன சோகம்னு சொன்னோடனே நெகேமியா எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஆயிட்டு, இந்த அலங்கத்தை நான் எப்படி கட்ட போகிறேன்னு எனக்கு தெரியலை, ரொம்ப எனக்கு வேதனையாக இருக்குது
அப்படின்னு சொன்னோடனே நீ என்ன செய்யணுமோ செய்யின்னு அரசர் அவருக்கு உத்தரவு கொடுக்கிறார். இந்த நெகேமியாவும் உபவாசம் இருக்கிறார் 4 மாதங்கள். 4 மாதங்கள்னால் என்னாச்சு? 120 நாட்கள் உபவாசம். நெகேமியாவுக்குள் ஆண்டவர் பேசி இந்த உபவாசத்தை ஆண்டவர் இருக்க வைக்கிறார். 120 நாள் உபவாசம் இருந்ததின் பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பலன்? 52 நாட்களில் அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. அப்போ உபவாச ஜெபத்தின் மகிமையை பார்த்தீங்களா? 52 நாட்களில் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு அலங்கத்துக்கு 120 நாள் உபவாசம் இருந்தாங்க. அந்த உபவாச ஜெபத்துக்கு ஆண்டவர் கொடுத்த பலன் யாருமே எதிர்பார்க்கல. இந்த அலங்கம் கட்டவே படாது, நிச்சயமாக சான்ஸே இல்லைன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. 52 நாட்களுக்குள் ஆண்டவர் கட்டி முடிக்க அதற்கு அந்த ராஜாவே அத்தனை ஹெல்ப்பு. என்னென்ன பொருள் வேணும், மரஜாமான்மா, வெள்ளி பொருள் வேணுமா, இரும்பு வேணுமா, எல்லாத்தையும் நான் சப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்போ உபவாச ஜெபத்துக்கு ஆண்டவர் கொடுக்க ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? உபவாச ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்னா, இன்றைக்கு உபவாசம் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு ஆயத்தப்படணும். சும்மா நம்ம உபவாச ஜெபம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேலைகளெல்லாம் பார்த்துட்டு சாப்பிடாமல் மட்டும் இருந்தோம்னா அதற்கு பேர் பட்டினி. உபவாச ஜெபம் அப்படின்னா ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்துருக்கணும், உட்கார்ந்து ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், துதிக்கணும், பாடல்கள் மூலம் வசனங்கள் மூலம் அவரோடு பேசிக்கொண்டே இருக்கணும். அதுதான் உபவாசம். நம்ம உபவாசம் சாப்பிடாமல் உட்காந்துட்டு நம்ம வேலைகளெல்லாம் பார்த்துட்டு அது நம்மளை என்ன ஆகும்னா டயர்டாக்கும். ஏன்னா நம்ம உலக பிரகாரமான வேலைகளை பார்க்குறோம். உபவாசம் என்பது அவர் பாதத்தில் உட்கார்ந்துருக்குது. இந்த உபவாச ஜெபத்துக்கு ஆண்டவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறார். அதனால தான் 52 நாட்களில் அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க வைத்தார். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 3 வேளை ஜெபம். நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு நாளைக்கு 3 வேளை தவறாமல் சாப்பிடுவோம். அது கண்டிப்பாக சாப்பிடணும், அப்போ தான் நம்ம உயிர் வாழ முடியும், ஜீவிக்க முடியும். அதே 3 வேளையும் ஆண்டவர் பாதத்தில் ஜெபிக்கிற ஒரு பெரிய தேவ மனிதனாக, ஜெப வீரனாக தாவீது இருந்தார். தாவீதுக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் அங்கே நடந்துச்சு. அவர் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கினவங்களை சிங்கக்கபியில் போடணும்னு இவருக்காக ஏற்றப்பட்டது சட்டம். தானியேலுக்காக ஏற்றப்பட்ட சட்டம். அது தெரிந்தும் என்னமும் நடக்கட்டும், நான் என் தேவனை எப்பொழுதும் போல 3 வேளையும் துதிப்பேன், ஆராதிப்பேன் என்று எந்த சட்டத்துக்கும் பயப்படாமல் ஆராதிச்சுட்டு வந்தார். நம்ம வணங்குற தேவன் ஜீவனுள்ள தேவன், உலகத்தை ஜெயித்த தேவன், சாத்தானின் தலையை அவர் காலுக்கீழே நசுக்கிய தேவன். என்றைக்குமே எந்த தீங்குக்கும் நம்மளை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அவருக்காக நம்ம நிற்கும்போது நமக்காக அவர் யுத்தம் செய்வார். தானியேல் 3 வேளையும் எப்பவுமே எங்கே போய் ஜெபம் பண்ணுவாரோ அந்த இடத்துக்கு போய், மாடிக்கு போய் பலகணிகளை திறந்து வானத்தை நோக்கி அவரை பார்த்து எப்போ மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் இவங்க ஜெபம் பண்ணனா இவர் சிங்கக்கபியில் போடுவேன்னு சொல்லிட்டாங்க. அவர் கவலைப்படலை. நான் ஆராதிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன்னு சட்டம் போட்ட அரசர் சொல்லும்படியாக அவர் வைத்தார். எனக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று 3 வேளையும் ஜெபித்தான். எந்த இடத்துலையுமே தோற்று போகவே இல்லை. சிங்கக்கபியில் சிங்கங்களின் வாயை கட்டின தேவன் ஜெபத்துக்கு கொடுத்த பதில். ஜெபம் சாதாரணதில்லை. ஜெபம் யுத்தத்துக்கு போய் பட்டையெல்லாம் போட்டுட்டு நான் போகணுன்னு அவசியமே கிடையாது. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் ஆண்டவர் சொன்னது போல் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து எல்லாவற்றையும் அவற்றை சொன்னாலே போதும். எப்படி சொன்னாலும் போதும். கத்தி கதறணும்னு கூட அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டம் வச்சுருப்பார். இவங்க அன்னாள், அதுக்கப்புறம் எசேக்கியா ராஜா, தாவீது, இவங்கெல்லாம் அழுதாங்க. யோசபாத் அழுதாரு, நெகேமியா அழுதாரு. இங்கே தானியேல் அழவே இல்லை. 3 வேளை அமைதியாக போய் ஜெபம் பண்ணிட்டு அவருடைய வேலையை பார்த்தார். சிங்கங்களின் வாயை கட்டினார். அப்போ அந்த யார் சட்டத்திட்டம் ஏற்றினவரே சொல்றாரு, தானியேல் ஆராதிக்கும் தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்று எல்லாத்துக்கும் அறிவிக்கிறார். அப்போ ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார். விதைத்தவன் மறந்தாலும் விதைகள் மறக்காது, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது. ஜெபித்த நாம் மறந்தாலும் ஜெபத்தை கேட்பவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஜெபத்துக்கு வல்லமையான பதில் உண்டு. இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த இடத்துல கண்ணீரின் ஜெபம், உபவாச ஜெபம், மன்றாட்டு ஜெபம், ரெகுலராக 3 வேளை ஜெபம், எல்லா ஜெபத்திலையும் தோல்வி போல தான் தெரிஞ்சுது.
பார்க்க பயங்கரமானதாக இருந்துச்சு, ஆனால் எதிலும் தோற்று போக விடலை. சகலத்தையும் ஜெயிக்க வைத்த தேவாதி தேவன் நம்மளுடைய ஜெபத்தையும் கேட்பார். ஒரு நாளை நம்மளை வெறுமையாக அனுப்ப மாட்டார். நாம் கண்ணீர் வடித்தாலும் கேட்பார், நம்ம உபவாசம் இருந்தாலும் கேட்பார், யார் எங்கே போனாலும் 3 வேளை நம்ம ஜெபித்தாலும் கேட்பார். அப்படிப்பட்ட வல்ல தேவன் நம்ம கூட இருக்கிறார். காட் bless யூ. பிரைஸ் தி லார்ட். ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, ஏசப்பா, எப்படிப்பட்ட ஜெபமெல்லாம் கேட்கப்படும் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீங்கப்பா. இப்படிப்பட்ட ஜெபத்தை நாங்களும் உங்களோடு பேசணும், உங்களோடு நாங்கள் இடைப்படணும். இந்த ஜெபத்தை அநேகருக்கு முன்மாதிரியாக நாங்கள் இருக்கணும் ஏசப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் மற்றவங்களுக்கு நாங்கள் சொல்லும்போது அவர்களும் அதை ஜெபிக்கும்போது நீர் அவர்களுக்கு பதில் கொடுக்குற ஆண்டவர். ஜெபம் எப்படிப்பட்ட வல்லமையானது, ஜெபத்தில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவர், எங்களோடு இருக்கிற ஆண்டவர், உம்மை அறியாதவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கும்படியாக எங்களை நீர் பயன்படுத்த வேண்டுமாறு கேட்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. Praise the Lord.